வணக்கங்க. என்னுடைய முந்தைய பதிவுகளுக்கு நீங்க குடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நெறைய பேர் நல்ல ஒரு கமெண்ட்ஸ் குடுக்குறீங்க. ஸ்க்ரீன்ல நான் போட்டிருக்க நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர். ஸோ அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போடுங்க. கால் பண்ண வேண்டாம். ஆ ஏன்னா நான் வந்து தொழில்முறை ஜோதிடர் கிடையாது. நான் ஜோதிட ஆர்வலர் மட்டும்தான். ஆ அதனால வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போடுங்க. எனக்கு டைம் இருக்கிறப்போ நான் அத பார்த்துட்டு உங்க சந்தேகங்களுக்கு நான் திரும்ப உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். இல்ல கமெண்ட்ல வந்து உங்களுடைய சந்தேகங்கள நீங்க தாராளமா தெரிவிக்கலாம். ஆ, சரிங்க. நன்றி. இப்போ சப்ஜெக்ட்குள்ள போலாம். ஆக்சுவலா இது இன்னைக்கு நான் என்ன பதிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, இந்த குரு பெயர்ச்சிய பத்தி ஒரு வீடியோ போடலாம். இப்போ குரு பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2026 அதாவது ஜூன் மாசம் 2ஆம் தேதி திருக்கணித முறைப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. ஸோ இது சம்பந்தமா ஒரு சில கொரீஸ் எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு வந்து உடல்நிலையில் கொஞ்சம் வேலை வாய்ப்புகளில் ப்ரொமோஷனில் குடும்ப வாழ்க்கையிலலாம் கொஞ்சம் பிரச்சனை நிறையா அதிகமாகுது அப்படின்ற மாதிரி கொரீஸ் வருது நிறையா. இப்போ குரு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு, குரு யோகி அல்லது குரு நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் ப்ராப்ளம் வராது. ஏதோ ஒரு காரணத்தினால வந்து குரு வந்து பிரச்சனையா இருக்கு, குரு வந்து ஒரு அவயோகி புள்ளி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து புனர்பூசத்திலிருந்து, அதாவது மிதுனராசி புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு டிரான்சிட் ஆவார். அவரோட ஓன் நட்சத்திரம் அது. இன்னும் சொல்ல போனா கடகராசி அவருடைய பரம உச்சம். அந்த அந்த உச்ச ராசிக்கு அவர் டிரான்சிட் ஆகுறாரு. அப்படி இருந்தா கூட சில பேருக்கு வந்து திருமண தடை, சந்தான பாக்கிய தடை, குழந்தைகளால பிரச்சனை, ஆஃபீஸில் பிரச்சனை, இதயம், கல்லீரல், ஸ்டென்ட் வைக்கிறது போன்ற மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து சந்திக்கிறாங்க. ரொம்ப ஒரு சில பேர் வந்து இந்த விசரல் ஃபேட், ட்ரைக்ளசரைட் அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாகி தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா குரு வந்து சில பேருக்கு வைநாசிகமாகவோ இல்லை அவயோகியாவோ வரதுனால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனைக்கு நம்ம மருத்துவம் பார்த்துக்கலாம். உணவு முறை கண்ட்ரோல், மருத்துவர் சொல்கிற மாதிரி சில விஷயங்களை செய்கிறது மூலம் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பான ஒரு பரிகார கோயில் இருக்குது. அது எப்படி அந்த பரிகார கோயிலுக்கு இது பண்ணணும், எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வாணியம்பாடி பக்கத்தில் இருக்கிற அதிதீஸ்வரர் கோயில் வந்து அந்த நட்சத்திர கோயிலாக சொல்லுவாங்க. பட் நம்ம சிறப்பு பரிகார கோயில் ஒன்று இருக்கு. இது அன்பர்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்குவாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இப்போ அந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் பக்கத்தில் திருவண்ணைநல்லூர் என்ற ஊரில் இருக்கு. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தல விருஷமே மூங்கில் தான், மூங்கில் மரம் தான். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நம்ம புனர்பூச நட்சத்திரனுடைய தலவிருச்சம் மூங்கில். ஸோ மூங்கிலை தலவிருச்சமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த கோயில் வந்து குரு பகவானுக்கு ஒரு ஒரு சிறப்பு ஸ்தலம். குரு பகவான் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு சில வணக்க வழிபாடுகள் பண்ணுறதன் மூலம், தொடர்ச்சியாக போகிறதன் மூலம் சில விஷயங்கள்ல வந்து, அதாவது குரு பகவான் கொடுக்கக்கூடிய தொந்தரவுகள் வந்து வெளியே வந்துடலாம். குறிப்பாக மிதுன ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதிரியான ஒரு சில பாதிப்பை வந்து சந்திக்க கூடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில ராசிக்காரங்கள்லாம் நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். நான் சொன்ன சில பிரச்சனைகள், கொழுப்பு ரீதியான பிரச்சனைகள், ஃபேட், அந்த மாதிரி பிரச்சனைகள், இல்லை இதயத்தில் ஸ்டண்ட் வைக்கிற மாதிரியான பிரச்சனை இருக்குது, இல்லை வந்து வயிற்றில் வந்து ராஜ உறுப்புகளான, அதாவது கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, அந்த பைல் டக்கு, இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் பிரச்சனை வருது அப்படின்னா மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு கூட டைம் இருக்கிறப்போ ஒரு வியாழக்கிழமையிலையோ இல்லை வந்து சூலம், மரியான், வைத்திருதி அப்படின்ற அந்த நாம யோகத்திலேயோ சதுஷ்பாத கர்ணத்திலேயோ இந்த திருவண்ணைநல்லூர் குரு பகவான் கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வர்றது பெரும்பாலான உடல் மன பிரச்சனைகளை, குருவால் ஏற்படக்கூடிய உடல் மன பிரச்சனைகளை நிச்சயமாக தீர்க்கும். ஸோ இந்த திருவண்ணைநல்லூர் கோயில் பார்த்தீங்கன்னா இறைவன் பேரே வந்து தடுத்தாட்கொண்டீஸ்வரர் அப்படின்னு பேர், கிருபாபுரீஸ்வரர் அப்படின்னு. தாயார் பேர் வந்து மங்களாம்பிகை அப்படின்னு அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோயில் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் திருமணம் செய்யும் பொழுது இறைவன் ஒரு வயோதிக அந்தனராக வந்து அவரை தடுத்தாட்கொண்டு அவர் ஆட்கொண்ட இடம் வந்து இந்த திருவண்ணைநல்லூர். பித்தா பிரேசூடி பெருமானே அருளாளா என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் செய்து, பாடல் அருள்வித்து, பாடல் பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம்.
மிகவும் அற்புதமான திருத்தலம். இது தலவிருச்சம் மூங்கில், தீர்த்தம் தண்டு தீர்த்தம், மூலவர் ஆட்கொண்டநாதர். இந்த புராண பெயர், அதாவது இந்த திருத்தலத்துக்கு புராண பெயர் திரு அருள்துறை என்ற பெயரும் உண்டு. ஆகவே மூர்த்தி, தீர்த்தம், தலம் இந்த மூன்றிலும் மிகவும் சிறப்பு பெற்றது நம்முடைய திருவெண்ணைநல்லூர் ஸ்தலமாகும். ஸோ அன்பர்கள் இந்த ஸ்தலத்தை வந்து நான் மேற்சொன்ன அந்த நாள், நட்சத்திரம், யோகம், திதி யோகம், கரணம் ஆகியவற்றில் சென்று வழிபட்டு தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்க. ஒரு சின்ன பின் குறிப்பு. நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம், தன்னுடைய சொந்த ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரா இல்லையா, இல்லை பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பில் இருக்காரா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். அந்த மாதிரியான சந்தேகம் இருக்கிற அன்பர்கள் மட்டும் கமெண்ட்ஸில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து போடுங்க. எனக்கு டைம் கிடைக்கிறப்போ நான் அதை பார்த்துட்டு அசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் மேற்சொன்ன அந்த திருக்கோயில்களுக்கு போகணுமா, இல்லை குருவுக்கு ஏதாவது பரிகாரம் எடுத்துக்கணுமான்றது மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் டைம் டிலே ஆகும். ஏன் அப்படின்னா நான் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப தான் பார்த்து நல்லா சொல்ல முடியும். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். ரொம்ப நன்றிங்க.